இன்னைக்கு ட்ரீம் 11 ஐபிஎல் 2020யோட மேட்ச் நம்பர் 34 சிஎஸ்கே vs டிசி. இந்த மேட்ச் ஷார்ஜால நடக்குது. இன்னைக்கு எவ்வளோ சிக்ஸ் பறக்க போகுதுன்னு தெரியல. பிகாஸ் ரெண்டு டீம்ஸ்லேயும் பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்கை கிளியராகவே இருக்குது, ஸோ ரெயினுக்கு சான்ஸ் இல்லை. இப்போது ரெண்டு டீமோட அனாலிசிஸ் பார்க்கலாம். சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் டிஃபீட் பண்ணி ஒரு ஸ்மால் கம்பேக் கொடுத்துருக்காங்க. பேட்டிங், பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணாங்க. ஒரு சர்ப்ரைஸ் மேட்ச் தான்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசனில் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சாம் கரனை ஓப்பன் பண்ண வச்சாங்க. தென் எல்லாருமே அக்ரெசிவாக ப்ளே பண்ணாங்க. அதுலேயும் வாட்சன் அண்ட் ராய்டு வந்த உடனே இனிமேல் டெஸ்ட் மேட்ச் தான்னு எல்லாருமே நினச்சாங்க. பட் நடந்தது வேற. வாட்சன் நின்ன இடத்துல இருந்து பட்டுன்னு சிக்ஸ் அடிக்க, ராய்டு இறங்கி வந்து சக்குன்னு சிக்ஸ் அடிக்கிறாரு. பவுலிங் டிபார்ட்மெண்ட்லேயும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ்னால் லாஸ்ட் 2 overs த்ரூ அவுட் த சீசன் அந்த லாஸ்ட் 2 overs சிஎஸ்கே நிறைய ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் திஸ் டைம் செம்ம ஸ்பெல் போட்டாங்க. தென் பிபி டூ பவுலர்ஸும் ஸ்பெஷலி பிராவோ 1 run கொடுத்து 1 wicket எடுத்தார். நம்பி லாஸ்ட் ஓவர் பிராவோ கிட்ட கொடுக்கலாம். அண்ட் ஜட்டு லாஸ்ட் டைமில் வந்து செம்மையாக ப்ளே பண்ணார். அண்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் பேர்ஸ்டோ விக்கெட் வேறு எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டார். நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஜக்கிக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இது ஷார்ஜா, ஸோ பிக் ஹிட்டர்ஸ் வேணும். இந்த பக்கம் டிசி சைடு வந்தால் உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ். பந்த் இல்லை அண்ட் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இல்லை. மேக்ஸிமம் ரஹானே கேப்டனாக ஆக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி ராஜஸ்தான் டீமை லீட் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்டிங் இப்போ கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட் பவுலிங்கில் ரபடா கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கார். பர்பிள் கேப் ஹோல்டர் அண்ட் நாட்ஜியும் வேணும், நல்லா பவுல் பண்ணிட்டு வராரு. இப்போ ப்ராப்ளமாக இருக்கிறது பேட்டிங் தான். ஷிகர் தவான் அண்ட் பிருத்வி ஷா விட்டால் அதோட ஸ்டோனஸ் தான். அவர் மட்டும்னா தான் அடிப்பார். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போது ரெண்டு டீமோட ப்ரெடிக்ஷன் பிளேயிங் 11 பார்க்கலாம். சிஎஸ்கேயோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா ஷேன் வாட்சன், ஃபாஃப் டு பிளஸிஸ், அம்பத்தி ராய்டு, ஜெகதீஷன், எம்எஸ் தோனி, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, டிஜே பிராவோ, ஷார்துல் தாக்கூர், தீபக் சஹர், கரண் சர்மா और பியூஷ் சாவ்லா. டிசியோட பிளேயிங் 11 பார்த்தோம்னா பிருத்வி ஷா, ஷிகர் தவான், அஜிங்கிய ரஹானே, அலெக்ஸ் காரே, ஸ்டோனஸ், ஹெட்மேயர், அக்ஷர் பட்டேல், அமித் மிஸ்ரா, ஹர்ஷல் பட்டேல், ரபடா, நாட்ஜி. இந்த ரெண்டு டீமும் ஹெட் டு ஹெட் 22 மேட்சஸ் விளையாடிருக்காங்க. அதில் சிஎஸ்கே 15 மேட்சஸும் டிசி 7 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. வின்னிங் சான்ஸ்னு பார்த்தா சிஎஸ்கே கிட்ட பிளேயர்ஸ் இப்போ ஃபார்ம்குள்ளே வந்துட்டாங்க. பட் டிசியில் ஃபார்மில் இருந்த பிளேயர்ஸ் இன்ஜுரினால் ப்ளே பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் வின் பண்ண சான்ஸ் இருக்குது.